வெல்கம் டு மை சேனல் குக் வித் ரேவ். இப்போ நம்ம எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இடியாப்பம் மாவு, தண்ணி, உப்பு. நான் இந்த மாவு தான் எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி மாவுங்கிறனால நல்லா தண்ணியை இழுத்துரும் இந்த மாவு. இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மாவை எடுத்து அந்த இடியாப்பக்கட்டையில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உள்ளே வச்சு இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு மூடி வச்சிடணும் இட்லி பாத்திரத்தை. ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்தோம்னா இந்த மாதிரி வெந்துடும். நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி புழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்மள்ட்ட பால் இருந்தால் பால் காய்ச்சி நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட பசும்பால் இருக்கனால நம்ம பசும்பால் எடுத்துருக்கோம். நல்லா சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.